சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோத்தமம் சிவமார்க பிரணேதாரம் பிரணதோஸ்மி சதா சிவம். அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான துர்முகி நாம சம்பத்சரம் உத்தராயண புண்ணிய காலம் சிசிர ருது பங்குனி 21 ஏப்ரல் 3 திங்கட்கிழமை. சுக்லபக்ஷம் சப்தமி திதி மாலை 5:29 வரை. பிறகு அஷ்டமி திதி. திருவாதிரை நட்சத்திரம். சோபனம் நாம யோகம். கரசை நாம கரணம். இன்றைய நவகிரக நிலைகள். மேஷராசியில் அங்காரகன் புதன், மிதுன ராசியில் சந்திரன், சிம்ம ராசியில் ராகு, கன்னியா ராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனி, கும்பராசியில் கேது, மீன ராசியில் சூரியன் சுக்கிரன். இன்றைய தினபலன். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. முயற்சி ஸ்தானத்துல சந்திரன் இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். கடினமான முயற்சி, விடாமுயற்சி, கடினமான உழைப்பு இருந்தால் இன்றைக்கு எதுவாக இருந்தாலும் சாதிக்க முடியும். சந்திரனுக்கு வீடு கொடுத்த புதன் ராசியில் இருக்காரு, அங்காரகனோடு சேர்ந்து இருக்கார். அதனால் நல்ல சாமர்த்தியமாக இருக்க முடியும். கற்றுக்கொண்ட வித்தைகளை முழுமையாக பயன்படுத்த முடியும். முடிந்த அளவிற்கு நல்ல துறைகளை தேர்ந்தெடுத்து நல்ல விஷயங்களை செய்யும்போது அதில் சிறப்பாக செயல்படும் போது வெற்றி கிடைக்கும். முடிந்த அளவிற்கு தீய விஷயங்களை, பிறருக்கு கஷ்டம் ஏதாவது ஒரு வகையில் கொடுக்குன்னு சொன்னாலும் கூட அதை தவிர்த்திடணும். அப்படி செய்யும்போது, பிறரை அனுசரித்து போகும்போது, அனைவர் மீதும் அன்பு கொள்ளும்போது இந்த நாள் உங்களுக்கு நல்ல பயனுள்ள நாளாக அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 2ல் சந்திரன் ராகுடைய சாரத்தை பெற்றிருக்காரு. முடிந்த அளவிற்கு பேச்சில் பக்குவம் தேவை. பதமான இதமான பேச்சு தேவை. இனிமையாக நீங்க நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அனைவரையும் நட்பு ரீதியாக பார்க்கணும், சகோதர பாவத்தோடு பார்க்கணும். குடும்ப நபர்களையும் கூட அனுசரித்து செல்லணும். அவர்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கணும். முடிந்த அளவிற்கு அனைவரிடமும் சமாதானமாக போகணும் அல்லது விலகி இருக்கணும். தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத மனஸ்தாபங்கள், வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்களை தவிர்க்கணும். இப்படி செய்யும்போது பண விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். தேவையற்ற பண செலவும் செய்வதும் தவறு, அதிகமாக சிக்கனமாக இருக்கிறதும் தவறு. அப்படியாக பண விஷயத்துல, பேச்சு விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கும்போது, குடும்ப நபர்களை அனுசரித்து செல்லும் போது இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசியில சந்திரன் இருக்கார். ராசியில சந்திரன் இருந்து ராசி அதிபதி புதன் லாபஸ்தானத்துல அங்காரகனோடு சேர்ந்து இருக்கார். சந்திரனுக்கு சாரம் கொடுத்தது ராகு. ராகுடைய பார்வையும் ராசிக்கு கிடைக்குது. மிகப்பெரிய காரியங்களை கூட துணிந்து தைரியமாக இப்போது செய்ய முடியும். பெரிய துறைகளை எடுத்து படிக்க முடியும். நல்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெருசாக இருந்தாலும் கூட அதை பயன்படுத்தி கொள்ள முடியும். பிறர் செய்ய பயப்படுகின்ற காரியங்களையும் கூட எடுத்து இப்போது சிறப்பாக செய்ய முடியும். அந்த அளவிற்கு மனதில் உறுதி இருக்கும், துணிவு இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். எதை எடுத்தாலும் அதை முடித்த பின் தான் பசி உறக்கம் என்ற விஷயம் கூட இப்போது உங்களிடத்தில் இருக்கும். அதனால இன்றைய நல்ல முக்கியமான சவாலான பணிகளை எடுத்து அதிலே சாதித்து அதன் மூலமாக ஆதாயம் பெற்று உயரக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் 12ல் இருக்கும்போது மறைவிடம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரே வீடு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் சூரியன், சந்திரன் இவர்கள் எங்கு இருந்தாலும் கூட அந்த இடத்துல மறைஞ்சிட்டாங்க, கெட்டுட்டாங்கன்னு எடுத்துக்கொள்ள முடியாது. 12ல் சந்திரன் இருக்கார். அந்த வீட்டுக்கு அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 2ல் ராகு இருந்து சந்திரனுக்கு சாரம் கொடுத்திருக்காரு. சரியான செயல்பாடுகள் இருந்தால் போதுமானது. திட்டமிட்டு காரியங்களை செய்யணும், பின்விளைவை தெரிந்து கொண்டு இதை செய்யணும், இதை தவிர்க்கணுன்றது முடிவு பண்ணணும். அப்படியாக எது சரி, எது தவறு, எதை செய்தால் செய்து முடிக்க முடியும், எதை செய்தால் தடையாகும் என்ற அளவிற்கு நல்ல ஒரு தீர்க்கமான சிந்தனை, அனுபவ ரீதியான அறிவு இந்நாளில் உங்களுக்கு இருந்தால் போதுமானது. தேவையற்ற நேர விரயத்தையும் தேவையற்ற பொருள் விரயத்தையும் தவிர்க்கலாம். அப்படி செய்யும்போது இது உங்களுக்கு பயனுள்ள நாளாக அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசியில ராகு இருந்து சந்திரனுக்கு சாரம் கொடுத்திருக்காரு. 11ல் சந்திரன் இருக்கார். விரும்பிய விஷயங்கள் பெரியதாக இருந்தாலும் கூட அதற்கு அனுமதி, ஆதரவு கிடைக்கும். பெரிய காரியங்களை துணிந்து தைரியமாக செய்வீங்க. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இப்போது சாத்தியமாகும். வெளிநாடு செல்வதற்கு உங்களுக்கு வர வேண்டிய அனுமதி, பயணச்சீட்டு, விசா, பாஸ்போர்ட் போன்ற விஷயங்களை இன்றைக்கு நீங்க முயற்சிக்கலாம், எதிர்பார்க்கலாம். அது கைவந்து சேரும். பெரியவர்கள் இப்போது உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். மொழி தேர்ச்சி சிறப்பாக இருக்கும். கூடுதலாக மொழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது இன்றைக்கு நீங்க நல்ல குருவை தெரிந்து கொள்வீர்கள். சிறப்பு வகுப்புகளுக்கு உங்களால் செல்ல முடியும். அப்படியாக புதிய நபர்களும் கூட இப்போது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில இருப்பாங்க. புதியவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்கு, உறுதுணையாக இருப்பாங்க. இன்றைய நாள் அனைத்தும் சாத்தியமாகக்கூடிய நல்ல நாளாக, லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார்.
ஜீவனஸ்தானத்துல சந்திரன் இருந்து ராகுவுடைய சாரத்தை பெற்றிருக்காரு. வேலையில மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம். ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் இப்போது அஷ்டமஸ்தானத்துல அங்காரம் கொண்டு சேர்ந்திருக்கார். ராசியில குரு இப்போது தனியாக இருக்கார். அதுல வேலையில நீங்க கடமை உணர்வோடு இருக்கணும், கவனமாக இருக்கணும், தெரியாததை தெரியலன்னு ஒத்துக்கணும், செய்யாததை செய்யலன்னு சொல்லி ஒற்றுக்கொள்ளணும். அப்படி வேலையில நேர்மையாக இருந்துட்டா போறோம். வேலைன்னு சொல்லும்போது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதுல இன்றைக்கு நீங்க நேர்மையை கடைபிடிக்கணும். நன்னடத்தை உங்களிடத்தில் இருக்கணும். எதையும் நம்ம செய்துட்டு பிறகு சமாளித்து கொள்ளலாம், பார்த்துக்கலாம், நம்மளால எதையும் எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் இருக்கக்கூடாது. சரியான நடத்தை, நல்ல ஒரு நேர்மையான விஷயங்கள் போன்றவை இன்றைக்கு உங்களிடத்துல இருந்தா உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும், நல்ல பயனுள்ள நாளாக இது அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 11ஆம் இடத்துல இப்போது ராகு இருக்கார். அவரின் சாரம் பெற்ற சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கார். பிரயாணங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். பயணங்கள் சாத்தியமாகும். நீங்களாகவே பயணங்களை திட்டமிடும் போது ஆன்மீக பயணங்களை திட்டமிடலாம். அல்லது நீண்ட நாளாக நீங்க பார்க்காத உறவினர் வீட்டுக்கு சென்று வரலாம். முக்கியமாக நீங்கள் அழைக்கப்பட்ட ஒரு இடத்திற்கோ அல்லது ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கோ இப்போது சென்று வரலாம். அல்லது வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக இப்போது நீங்கள் பிரயாணங்களை ஏற்பாடு செய்து கொள்ளும் போது அது உங்களுக்கு கை கொடுக்கும், பலன் தருவதாக இருக்கும். அதே போன்று சிறப்பு வகுப்புகளுக்கு செல்லணும், உயர் கல்வியை இப்போது பயிலணும் போன்ற விஷயங்களையும் முயற்சிக்கலாம். அதுவும் கூட இப்போது உங்களுக்கு கை கொடுக்கும். தந்தை சொல்படி கேட்கலாம், தந்தை மீது அக்கறை எடுத்துக்கொள்ளலாம். அரசாங்க சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு சரியாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்படியெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு இன்றைய காரியங்களை செய்யும் போது அனைத்தும் வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையுது. 8ல சந்திரன் இருக்கிறது. அந்த 8ஆம் அதிபதி ராசிநாதன் அங்காரகனோடு சேர்ந்து, புதன் 8ஆம் அதிபதி ராசிநாதன் அங்காரகனோடு சேர்ந்து இருக்கார். சாரம் கொடுத்த ராகு ஜீவனஸ்தானத்துல இருக்கார். அதனால இன்றைய நாள்ல அலட்சிய போக்கு, கவனக்குறைவு போன்ற விஷயங்களை தவிர்க்கணும். ஆடம்பர செலவுகளை தவிர்க்கணும். தேவையில்லாத பொருளை வாங்குறதை தவிர்க்கணும். அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை தவிர்க்கணும். யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது, விரோதம் செய்து கொள்ளக்கூடாது. மனதிலே தெளிவு இருக்கணும். அப்போதுதான் எந்த ஒரு விஷயமாக வேலையாக இருந்தாலும் செய்யணும். அப்படி இல்லைன்னு சொல்லும்போது மனப்பக்குவம் கிடைக்கிற வரைக்கும், உங்களுக்கு அமைதியான மனது இருக்கக்கூடிய வரைக்கும் முடிந்த அளவுக்கு தியானம் செய்யறது, கோவிலுக்கு சென்று வர்றது, தனியாக இருக்கிறது, மௌன விரதம் இருக்கிறது போன்ற விஷயங்களை செய்யலாம். அப்படி செய்யும்போது தேவையற்ற பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. நல்ல காரியங்களை செய்வீங்க. அதன் மூலமாக நல்ல பலன்கள் இந்நாள்ல கிடைக்கும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். முடிந்த அளவிற்கு இன்றைக்கு நீங்க பக்குவமாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ராகுவுடைய சாரத்துல சந்திரன் 7ல இருக்காரு. சந்திரன் ராசியை பார்க்கிறார். ராசியை கேது பார்த்துன்னு இருக்காரு. 12ல இப்போது விரய சனி இருக்கு. ராசிநாதன் குரு ஜீவனஸ்தானத்துல தனித்து அமர்ந்திருக்கார். அவரும் இப்போது வக்ரகதியில தான் சஞ்சாரம் செய்யறார். அதனால அதிகமான ஆசைகள் இப்போது மனதில் வரக்கூடாது. பிறர் உங்களை அந்த அளவிற்கு குறுக்கு வழி, பேராசை போன்ற விஷயங்களுக்கு தூண்டினாலும் கூட அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. நல்லவர்களுடைய துணை இப்போது இருக்கணும், அல்லது தனியாக இருக்கும். தீவர்களோட கூட்டணியில் இப்போ நீங்க இருக்கக்கூடாது. எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் உங்களுக்கு மனதுக்கு சரியாக படலன்னு சொல்லும்போது அந்த இடத்தை விட்டு அகலணும். எந்த பணி செய்தாலும் கூட அந்த பணியில நிறைவு இல்லை, அது சரியா வராதுன்னு தோணும் போது முடிந்த அளவிற்கு அதை பிறகு செய்யணும். அப்படியாக இன்றைக்கு உள்ளுணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நல்லவர்கள் பேச்சை மட்டுமே கேட்கணும். இப்படி செய்யும்போது தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க முடியும், பயனுள்ள காரியங்களை செய்ய முடியும். அதனால இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. மிகச்சிறந்த வெற்றி பெறக்கூடிய நாளாக இது உங்களுக்கு அமையும். அஷ்டமஸ்தானத்துல இப்போது ராகு இருக்காரு. அவருடைய சாரம் பெற்று சந்திரன் 6ல இருக்கார். ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைச்சுன்னு இருக்கு. சந்திரனுக்கு ராகுவுடைய சாரம் கிடைச்சு அவர் 6ல இருக்கும்போது பகைவர்களை இப்போது நீங்க மிக எளிதாக இப்போது கையாள முடியும். பகைவர்கள் இப்போது உங்களிடத்திலிருந்து விட்டு கொடுத்து போவாங்க, அல்லது நண்பர்களாக மாறிடுவாங்க. உங்களுடைய திறமை இப்போது அதிகமாக இருக்கும், நல்ல ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். தெரியாத விஷயங்களை இப்போது தெரிந்து கொண்டு ஆற்றலோடு உங்களுடைய காரியங்களை சிறப்பாக செய்வீங்க. எது முன்னேற்றம் தரும், எது நஷ்டம் தரும் என்று சரியாக நீங்கள் இப்போது கணக்கு போடக்கூடிய அளவிற்கு சாமர்த்தியசாலியாக இருப்பீங்க. இடத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வீங்க. பெரிய மனிதர்கள், செல்வந்தர்கள் இவர்களுடைய தொடர்பு, நட்பு இப்போது உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு சாதகமான நல்ல பலன் தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசியில கேது தனியாக இருக்கிறாரு. 5ல சந்திரன் இருந்து ராகுவுடைய சாரத்தை பெற்றிருக்காரு. ராகு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்துட்டு இருக்கார். ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி கிரகம் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடமையாக கண்ணாக இருக்கணும். எதை செய்தாலும் அதை முழு ஈடுபாட்டோடு செய்யணும். உங்களுடைய கடமையிலிருந்து சற்றும் இப்போது விலகக்கூடாது. எந்த ஒரு பணியையும் ஒத்தி போடக்கூடாது. சோம்பல் இருக்கக்கூடாது, கவனக்குறைவு இருக்கக்கூடாது. அறிவுபூர்வமாக செயல்படணும். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கற்றுக்கொண்டதை, கல்வியை புரிந்து கொண்டு சரியாக வெளிப்படுத்தணும்.
சரியாக உங்களுடைய செயல்களை செய்யணும், திட்டமிட்டு காரியங்களை செய்யணும். இப்படியெல்லாம் செய்யும்போது இந்த நாள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய நாளாக அமையும். மீன ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு, ராகுடைய சாரத்தை பெற்றிருக்காரு. ராகு 6ல் இருக்கார். ராசியில சுக்கிரன் இருக்கு, அதுவும் வக்கரகதியில சஞ்சாரம் செய்யறது. 7ஆம் இடத்துல குரு இருந்து ராசியை பார்க்கிறாரு, அவரும் வக்கரகதியில இருக்காரு. 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்து ராகுடைய சாரத்தை பெற்றிருக்கார். முடிந்த அளவிற்கு நல்ல பழக்க வழக்கங்களை கைக்கொள்ளணும், தீய பழக்கங்களை செய்யக்கூடாது. நிறைய பேருக்கு தீய பழக்கம் ஆரம்பிக்கிறது செய்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான். அப்படி செய்தால் அதை பிறகு உங்களால் விட முடியாது. அதனால இன்றைய நாளில் தீய பழக்கங்களை நினைத்து பார்க்காதீர்கள். நல்ல பழக்க வழக்கங்களை இப்போது புதிதாக கைக்கொள்வதற்கு முயற்சி செய்யணும். நல்ல பழக்கம்னு சொல்லும்போது காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறது கூட நல்ல பழக்கம் தான். உங்களுடைய பணிகளை அப்பப்போதே முடித்து விடுவது நல்ல பழக்கம் தான். அப்புறம் இந்த பணியை செஞ்சுக்கலான்னு ஒத்தி போடுறது, அதுவும் நாளைக்கு செய்துக்கலான்ற வார்த்தை ஒருத்தர் வாயிலிருந்து வந்துடுச்சுன்னு சொன்னால் அதை அவர் செய்ய மாட்டார்னு அர்த்தம். அப்படியாக முடிந்த அளவிற்கு நல்ல பழக்கங்களை கை கொள்ளும் போது இந்த நாள் உங்களுக்கு பயனுள்ள, நீங்கள் பிறரிடத்தில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய நாளாக அமையும். இன்றைய ஜோதிட தகவல். தனுர் லக்னத்திலே பிறந்தவர்கள் என்ன துறையை எடுத்தால் சிறப்பாக வர முடியும்? மருத்துவராக துறையை எடுத்து படிக்கலாம். மருத்துவர்னு சொல்லும்போது இவங்க டயாபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஆரோக்கிய மேம்பாடு, என்னென்ன உணவுகளை சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த உடற்கட்டுப்பாடுக்கு உண்டான சொல்றாங்க இல்லையா, இதை எடுக்கலாம். பிறகு நீரிழிவு நோயாளிகளுக்கு உண்டான சிறப்பு மருத்துவராக டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் இப்படி வரலாம். இது கை கொடுக்கும். பிறகு மருத்துவத்துறையிலே இவங்க சிறந்த கவுன்சிலராக இருப்பாங்க. நமக்கு கவுன்சிலிங் கொடுத்து உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுது, தேவையில்லை அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங், பொதுவாக அறுவை சிகிச்சை சம்பந்தமாக அல்லது மனநலம் சம்பந்தமாக கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இவர்களுக்கு சிறப்பாக வரும். கை வந்த கலையாக இருக்கும். இதெல்லாம் இவர்கள் எடுக்க முடியும். பிறகு சட்டம் படிக்கலாம். சட்டம் படிக்கிறோம் சொல்லும்போது குடும்ப நல வழக்குரைஞர்களாக இவங்க வருவாங்க. அதாவது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட, குடும்ப நபர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பேசி தீர்க்கக்கூடிய, விவாகரத்து போன்ற விஷயங்கள்ல சரியான முடிவை கொடுக்கக்கூடிய வழக்கறிஞராக இவங்க வர முடியும். அதன் பிறகு உலோகங்கள் சம்பந்தப்பட்டு படிக்கலாம். தங்கம், வெள்ளி, பித்தளை போன்ற மெட்டல் சம்பந்தப்பட்ட துறையில படிக்கும்போது மிக சிறப்பாக வர முடியும். அதன் பிறகு வணிகம் சம்பந்தப்பட்ட துறையை எடுத்து படிக்க முடியும். ஷேர் மார்க்கெட் இது சம்பந்தமாக இவர்கள் படிக்கும்போது இவர்களிடத்தில் வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு மிக சிறப்பான ஆலோசனைகளை கூறுவாங்க. அதன் மூலமாக புகழ் பெறுவாங்க. அரசு சார்ந்த துறைகள்லையும் முதல்ல பேசிக்லி ஏதாவது ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துட்டு அதன் பிறகு MBA எடுத்து நல்ல ஒரு நிர்வாகியாக வருவாங்க. இந்த துறையெல்லாம் எடுக்கும்போது சிறப்பாக படிக்க முடியும். அதே துறையில் உத்தியோகம் கிடைக்கும், வாழ்க்கையில் உயர முடியும். இன்றைய தினபலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.